10 வயசுல காலேஜ் போகிறேன். அங்கே கடை வச்சிருந்தேன். 20ஆம் ஆண்டு வந்து இங்கே தோட்டம் செய்தேன். பிறகு 1930 கல்யாணம் முடித்தேன். 3 ஆம்பளை பிள்ளை பிறந்தவொடனே நம்மளை மனுஷி கஞ்சேற்றி வெள்ளம் பிடித்தா. பொம்பளை பிள்ளை ஒன்று வேண்டும். பொம்பளை பிள்ளை 4 இருக்கணும். ஆம்பளை பிள்ளையே 8 பேர் பிறந்து 6 பேர் செத்து போச்சுன்னா 2 பேர் தான் இருக்கணும். நான் இப்போ இருக்கிறேன். எனக்கு ஒரு குறையும் இல்லை. பிள்ளைகள் வச்சுதான் பார்க்கிறார்கள். நான் சாப்பிட்டு வந்து இருக்கிறேன். 5 மணிக்கு ஒரு பால் டீக்கடை குடிப்பல், 9 மணிக்கு தேத்தன் வைத்தால் பிழைந்து குடிப்பல், 10 மணிக்கு ஒரு சாப்பாடு நிறைய சாப்பாடு நல்ல சாப்பாடு கற்றுக்கணும். 1 மணி 12 மணி சோறு, பின்னேரம் ஒரு சேர்த்து இரவுக்கு வெள்ளப்பம் புட்டு தோசை சந்திக்குவாங்க. பணியார இறக்கணும் இல்லை, அவங்க வந்து கல் வைப்பாங்க. குளித்தால் தேவாமிரம் பிள்ளான் இருக்கும். பிள்ளை சாலையான் கொஞ்சம் குடிக்கும். இப்போ சாலையான் இருக்கு. குடிக்குவேன். தின்னலன் இறைச்சி தின்னலன் கணவாய் நன்று குளை சாப்பிடலாம். 25 எடுத்துக்குள்ள காணி போயிருந்தேன். அந்த காணி 25,000 இருக்குது. ஒரு முட்டை சேர்த்துக்கு போயிருந்தேன். இப்போ 20 ரூபா விற்குது. நெல் 4 சவம் நாங்கள் வேண்டது. அரிசி இந்தியாவில் இருந்துதான் காலிக்கு வாழறது. முனா வீட்டுக்கு முத்து சம்பா அரிசி 10 சவம், சீரக சம்பா 9 சவம், மற்ற கட்டி அரிசி 8 சவம். அந்த காலத்தில் இப்போ ஒரு பெரிய நிலைக்கு வரலாம். அப்படி காலம் மாறிவிட்டது. நாங்கள் ஒருவர் சொல்றார், நீங்கள் அந்த அளவுக்கு மோசம் போய் அளவுக்கு மற்ற சின்னங்களுக்கு முடியாமல் பாவம் செய்ததெல்லாம் நீண்ட காலத்துக்கு இருக்கிறார் என்று சொல்லுவோம். நம் ஒருவர் சொல்றார், புண்ணியம் செய்த நீங்கள் தான் இருக்கிறீர்கள். எது சொல்லுவது என்ன தெரியல. எனக்கு காணும்.